ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம இந்த மாதிரி எம்டி தேங்காய் எண்ணெய் பாட்டிலை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பல புதுமையான ஆர்கனைசர்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எம்டி தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோட ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை ஹீட் பண்ணி அந்த பாட்டிலை இந்த மாதிரி 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. ஆயில் கேனோட டாப் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. டாப் போர்ஷனை இந்த மாதிரி மூடி கீழே வர மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் உங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சைடில் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் மூவ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேஸ்ட், ப்ரஷ் இதெல்லாம் போட்டு நம்ம பாத்ரூமில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணினா ஆயில் கேனோட பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த பேஸில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு செக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களோட கலர் பென்சில், க்ரையான், ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் ஒவ்வொரு செக்ஷனில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நீட்டான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டோம். ரப்பர் பேண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை பாக்ஸோட சைஸுக்கு கட் பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி கூட பார்ட்டிஷன்ஸ் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பெல்லாம் ஒரு சைட்லேயும் ரப்பர் பேண்ட்லாம் இன்னொரு சைட்லேயும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஐட்டம்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஆயில் கேனோட பேஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 ஈக்குவல் லென்த்தில் கயிறு எடுத்துக்கோங்க. பேஸ்கெட்டோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 2 ஹோல்ஸ்லையும் கயிறை கட்டி விட்டுருங்க. பாட்டமில் இருக்க பேஸ்கெட்டில் கட்டினதுக்கப்புறமா கயிறோட இன்னொரு எண்டை டாப்பில் இருக்க பேஸ்கெட்லேயும் இப்படி கட்டி விட்டுருங்க. இதை நம்ம செவுத்தில் ஹேங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டோட 2 ஹோல்ஸ்லையும் ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. ரொம்பவே சூப்பர்பான ஹேங்கிங் பேஸ்கெட் ரெடி ஆயிருச்சு. இதில் நான் ஃபேஸ் வாஷ், ஷாம்பூலாம் வச்சு பாத்ரூமில் தான் ஹேங் பண்ணியிருக்கேன். தலை குளிக்கும் போது இந்த மாதிரி கிளிப்ஸ் அண்ட் ரப்பர் பேண்டை கூட கழட்டி இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான ஆயில் கேன் எடுத்துக்கோங்க. ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் கேனோட டாப் போர்ஷனில், அந்த மூடிக்கு கீழே இருக்க போர்ஷனில் ஹேண்டிலோட இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி போர்ஷன் தான் கிடைக்கும். இதில் நம்ம கரண்டிலாம் போட்டு வச்சு நம்ம இதை ஒரு கரண்டி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டாண்டில் நம்ம எத்தனை கரண்டி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேனோட பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடில் ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸோட சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, நம்ம கயிறு வச்சு ஹேங் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த கயிறை அந்த 2 ஹோல்ஸ்லையும் கட்டி விட்டுருங்க. ரொம்பவே சூப்பர்பான பேஸ்கெட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பேஷனில் தான் ஹேங் பண்ணி விட போகிறோம். பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தில் இருக்க இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் ஃபில்டர் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் போய் நம்ம சிங்க்கை அடைக்காது. பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் கொட்டிட்டு திரும்பவும் ஹேங் பண்ணி விட்டுறலாம். இந்த பேஸ்கெட்டை நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பரை நம்ம ஈரத்தோடு வைக்கும்போது அந்த கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த ஈரம்லாம் சொட்டி ஸ்க்ரப்பர் ட்ரை ஆகிடும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஆயில் கேனோட பாட்டம் போர்ஷன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக் சைட் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த போர்ஷனை வச்சு இப்போ நம்ம சோப்பு டப்பா தான் செய்ய போகிறோம். சோப்பு வைக்கிறதுக்கு தேவையான ஹைட்டில் இந்த மாதிரி பாக்ஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ரப்பர் பேண்ட் எடுத்து அதை அந்த பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. எப்போதுமே சோப்பு டப்பாவில் நீங்கள் டைரெக்டாக சோப்பு வைக்காமல் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அது மேலே நீங்கள் சோப்பு வச்சிங்கன்னா சோப்பில் இருக்க ஈரம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அதுவும் இல்லாமல் சோப்பு பாக்ஸில் ஒட்டாது.
ரொம்பவே சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு கத்தியை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கேனோட ஹேண்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிசர் வச்சு ஹேண்டிலில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரில் ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. ஸ்க்ரப்பரை நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா அந்த கயிறோட 2 எண்டையும் நம்ம ஆல்ரெடி ஹேண்டிலில் போட்டு வச்சுருக்க 2 ஹோல்ஸ்குள்ளே விட்டு வெளியில் எடுங்க. இப்போ டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்க்ரப்பர் வந்து ஹேண்டிலோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பரான ப்ரஷ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் கிச்சன் டைல்ஸ், சிங்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆயில் கேனோட மூடியை வச்சு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஹூக் ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். கத்தியை வச்சு மூடியில் ஒரு ஹூக் மாதிரி கட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி 3 ஹூக் வர மாதிரி இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு கார்ட்போர்டை இந்த மாதிரி மூடியோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது க்ளூ கன் வச்சு மூடியையும் கார்ட்போர்டையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கார்ட்போர்டும் மூடியும் நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இப்போ ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து கார்ட்போர்டோடு ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஹூக் ஸ்டாண்டை செவுத்தில் ஒட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹூக் ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. இதில் நம்மளோட கீஸ் எல்லாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். நீங்களும் இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி காலியான எண்ணெய் கேனை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான பல ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.